கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10 சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நான் சிறு பிள்ளையாக இருந்த நாட்களில் எங்களுடைய தெருவில் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுவதற்காக வருவார்கள். அந்த எங்கள் வீட்டுக்கு முன்பாகி தெருவிளக்கு கம்பம் உண்டு. எனவே அந்த தெருவிளக்கு கம்பத்தின் வெளிச்சத்தில் நின்று அவர் ஒரு பாட்டு பாடி சுவிசேஷம் சொல்வார். நாங்கள் அப்பொழுதும் பெரிய ஒரு நிலையில் இல்லை, சாதாரணமான ஒரு குடும்பம். ஆனால் என்னுடைய தாயார் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பால் இருந்தாலும் சரி, அதில் காஃபி போட்டு அங்கே வந்திருக்கிற மக்களுக்கு சின்ன சின்ன அளவில் ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுப்பாங்க. அவங்களும் வாங்கி சந்தோஷமாய் குடித்து விட்டு ஊழியத்தை முடித்து விட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அன்றைக்கு எனக்கு அதை பற்றி ஒரு ஞானமும் கிடையாது. ஆனால் என்னுடைய தாயார் அந்த காரியத்தை அன்றைக்கு யார் முன்பின் தெரியாத அவர்கள் தெருவில் இயேசுவை குறித்து சொல்லுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு காரியத்துக்காக அன்பு வைத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பாலை எடுத்து அவர்களுக்கு ஒரு காஃபி போட்டு அவர்களுக்கு கொடுத்து, அது மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த சந்தோஷம் நான் தட்டில் வச்சு அதை கொண்டு போய் சிறு பையனாக இருக்கும்போது நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் நின்று கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் அந்த பலனை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக மக்கள் பல இடங்களுக்கு சென்று வருகிறார்கள். ஊர்களுக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு போய் வருகிறார்கள். அங்கேருந்து பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது அந்த தேசத்தினுடைய பழம் பிரதர், சாப்பிட்டு பாருங்கள், இந்த டேஸ்ட் இங்கேயெல்லாம் கிடைக்காதுன்றாங்க. அதே போல் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவர் சொல்லக்கூடிய காரியங்கள், நாம் அந்த இடத்துக்கு போகாவிட்டாலும் அந்த பலனை நான் புசிக்கும்படியாய் கர்த்தர் செய்து கொண்டு நினைக்கும் போது எனக்கு இந்த வசனம்தான் ஞாபகத்துக்கு வரும். அன்றைக்கு முன்பின் தெரியாத யாரோ எவரோ என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த சுவிசேஷம் அந்த அளவுக்கு பிரபலியமாக இல்லாத அந்த நாட்கள், ஊழியங்கள் பிரபலியமாக இல்லாத ஒரு நாட்கள். ஆனால் இந்த காரியத்தை என்னுடைய தாயார் அன்றைக்கு அவர்கள் செய்ததை அன்றைக்கு நானும் அறியாதவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே தேவன் பாராட்டுகிற அன்பை நினைக்கும்போது, ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலன் அடையாமல் போகான் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு பலன் அடையும்படியாக, இன்றைக்கு நாங்கள் இயேசு என்ற நாமத்தினை வாழ்ந்திருக்கும்படியாக, இயேசு என்ற நாமத்தினாலே நாங்கள் போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு என்ற நாமத்தினாலே சீசன் என்று சொல்லக்கூடிய ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் இந்த பலனை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் இயேசு என்ற நாமத்தினாலே என்னென்ன காரியங்களை நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு என்று சொல்லி செய்கிறீர்களோ, செய்திருக்கிறீர்களோ, சீசன் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தையும் தான் செய்திருக்கிறீர்களோ, அதை நிச்சயமாய் நீங்கள் உங்கள் சந்ததியை அனுபவிப்பீர்கள். ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் தாகத்தோடு காணப்படலாம். யார் நம்முடைய தேவைகளுக்காக இந்த காரியத்தில் உதவி செய்வார்கள்? எப்படிப்பட்ட உதவி நமக்கு வரும்? எங்கிருந்து வரும்? அப்பொழுது கர்த்தர் சீசன் என்ற நாமத்திலே ஒருவனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்ததை அவர் நினைத்து இன்றைக்கு உங்கள் தாகம் தீர்க்கும்படியான காரியத்தை, அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியாக கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுத்து நிச்சயமாக தேற்றுவார். எனவே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சீசன் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிற மக்களுக்கு உதாரத்துவமாய் நீங்கள் உதவி செய்யுங்கள், கொடுங்கள். அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும்படியும் காரியத்தை செய்யுங்கள். நிச்சயமாய் நீங்கள் விடாய்த்து போயிருக்கும்போது, நீங்கள் தாகத்தோடு இருக்கும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும்படியான
ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உங்கள் சந்ததியும் தேற்றுவார். இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களால் இயன்றதை கர்த்தாவே சீசன் என்று சொல்லக்கூடிய உம்முடைய ஊழியர்களுக்கு, ஊழியக்காரர்களுக்கு, ஊழியக்காரிகளுக்கு நாங்கள் கொடுக்கிற அந்த காரியத்தை நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்குறோமோ, ஒரு கிளாஸ் காஃபி கொடுக்குறோமோ, அல்லது ஒரு கிளாஸ் மோர் கொடுக்குறோமோ, ஏதோ ஒன்று உம்முடைய நாமத்தினாலே அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து அவருடைய ஆத்மாவை நாங்கள் தேற்றுகிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும்படியாக வந்தேன். நான் ரோட்டில் நின்று இயேசுவை சொல்லி கொண்டிருந்தேன். எனக்கு இந்த குடும்பம் கொண்டு வந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாக முடியாத ஒரு டீயை கொடுத்தாங்க, ஒரு காஃபியை கொடுத்தாங்க என்று சொல்லி என் ஊழியத்தை கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிச்சயத்தை கர்த்தாவே அந்த காரியம் ஊழியக்காரர்களுக்குள்ளே நிறைவேற்றினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மக்கள் கர்த்தாவே உள்ளத்தில் ஒரு நிறைவான மகிழ்ச்சியோடு அன்றைக்கு ஜெபித்த ஜெபங்கள் கர்த்தாவே இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேறி கொண்டிருக்கிறதை உணர்ந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கும் கர்த்தாவே உமக்கா என்னென்ன காரியங்களை செய்தார்களோ அந்த பிள்ளைகள் கர்த்தாவே விசாரத்தோடு இருக்கும்போது நீர் அவளை விசாரித்து அவருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியான ஆறுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து இளைப்பாறுதலை கொடுத்து அவள் தேவைகள் என்னவோ அதை சந்தித்து இந்த வசனத்தின்படியாய் கர்த்தாவே பலனை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க அருள் செய்தலும் கர்த்தாவே, ஆசீர்வதிலும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயம் மறக்கவே மாட்டார். அவருடைய நாமத்தினால தானே நீங்கள் அந்த காரியத்தை செய்தீங்க. அந்த காரியத்தை பெற்ற அந்த ஊழியக்காரனை மகிழ்ச்சியோடு ஜெபித்திருப்பான். என்னை இந்த மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் பெற்றவனாய் கர்த்தரை நிறுத்தி என் வசனம் இந்த மக்களுக்குள்ளாய் கிரியை செய்தனாலே இன்றைக்கு என்னை விசாரித்தார்கள் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஜெபித்து விட்டு போயிருப்பார்கள். அதே போல் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதங்களுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். காட் பிளஸ் யூ.